இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற ஆர்.கே. சுந்தர் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. வயசு பசங்க, கருத்த கண்ணா, அப்புறம் வந்து காதல் பயணம், நீ உன்னை அறிந்தால், அமிர்த யோகம்னு படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு யாவும் வசப்படும் படம் வந்து மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும். ஏன்னா அவர் வந்து ஒரு சின்சியர் ஒர்க்கரு. அந்த குறைந்த பட்ஜெட்ல படம் தயாரிக்கிறவங்களுக்கு அவர் தான் ஒரு மைல்கல்லா இருந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. அது மீடியாக்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க வந்து எங்க செய்தியாளர்களையும் இணையதள நண்பர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் நம்ம புகைப்பட கலைஞர்களையும் வந்து எங்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு டைரக்டர் புதியவன் ராசியா சொன்னாரு. திறமசாலிகளையும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்க பத்திரிகை துறை சார்பில் நாங்க உலக நபர்ல நிமிர்ந்து நிக்கிறோம். இவங்களுக்கு இணையா யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பேதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எங்க கலைஞர்கள்லாம், திரைக்கலைஞர்கள். அதே மாதிரிதான் பத்திரிகை சார்ந்தவங்க தொலைக்காட்சி தோழர்களும். உலகத்துல எந்த மூலையில திறமசாலி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சு பேட்டி எடுத்து காட்டுறதுல தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் முன்னணியில் இருக்கிறாங்க. இதையும் மீறி நீங்க வந்து எங்க தொப்புள்குடி உறவு, கடல் கடந்த சகோதரர்கள், உங்ககிட்ட இருக்க திறமைய கொண்டு வரதுல மீடியாக்கள் இன்னைக்கு உலக அளவுல கொண்டு போய் சேர்த்ததுல மீடியாக்களுக்கு பெரிய பங்கு இருக்குன்னா அது மிகையாகாது. அதனால நீங்க தைரியமா தாராளமா எப்ப வேணாலும் நீங்க படம் எடுக்கலாம், உரிமையோடு இங்க வரலாம். உங்களுக்கு வந்து முகவரியா இருந்து உங்க படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னணியில் இருப்பாங்க எங்க பத்திரிகை சகோதரர்களும் இணையதள நண்பர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் புகைப்பட கலைஞர்களும். அந்த நம்பிக்கை இங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்ககிட்ட இருந்துதான் இங்க வந்து நாங்க இப்ப எங்க கிட்ட வந்து தமிழ்நாடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க தமிழ் மறைஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆங்கில வாடை அதிகமா வந்திருக்கு. ஆனா உங்களை பார்த்துதான் இப்ப நாங்க மாறிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவா சொல்லுவாங்க, ஜப்பான்காரன் எடுத்துக்கங்க, சைனாக்காரன் எடுத்துங்க, அவன் மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஆங்கில மோகம் கிடையாதும்பாங்க. அதெல்லாம் வந்து செவி வழி செய்தியாகவும் புத்தகம் பேப்பர்ல படிக்கிறதாகவும் தான் இருந்தது. நீங்க எல்லாம் வந்து ஈழ சகோதரர்கள் இங்க வந்து பேச ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த உணர்வு இங்க அதிகமா ஆயிருக்கு இப்போ தமிழ் மொழி மேல. அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஆங்கில கல்வியை விட தமிழ் வழி கல்வி நல்லது சிறந்ததுன்னு சொல்லி இப்போ முடிவெடுத்து எல்லா பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் இப்போ வந்து தமிழை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து கோடிட்டு காட்டியதுக்கு இங்க நன்றி. யாவும் வசப்படும் இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி இப்ப டைரக்டர் புதியவன் ராசியா சொன்னாரு. நமக்கெல்லாம் தெரிஞ்சது AAA ப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்கிற ஏ மாதிரி யாவும் படத்துக்கும் 3 புள்ளி இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா இடத்துல யாவும் வசப்படும். சரி, தெரிஞ்சு அமைஞ்சதா தெரியாமல் அமைஞ்சதான் தெரியல, 3Aக்கு 3 புள்ளி மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த டைட்டிலுக்கு. பொதுவா சொல்லுவோம், உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசை இல்லாது இருந்தால். உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்க அலட்சியப்படுத்தாது இருந்தால். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் சார்ந்த திரைப்படத்துறையான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல குறுகிய கால இடைவெளியா இருந்தாலும் கூட எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை, ஊடக, இணையதள, தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடுடையவனாக இருக்கின்றேன். நான் முதலில் இயக்கிய மண் படம் இலங்கையிலே வாழுகின்ற தமிழ் சூழலில் இருக்கிற இருவேறு சமூகங்களிடையே இருக்கின்ற முரண்பாடு பற்றி பேசிய படம். நான் திரைப்படம் இயக்க வேண்டும் என்கின்ற நான் வாழ்க்கைக்காக தேர்வு செய்த துறை கணக்கியல் துறை. நான் கணக்கியல் விரிவுரையாளராக அங்கே கடமை புரிகின்றேன் லண்டனிலே. ஆனால் திரைப்படத்தை நான் தெரிவு செய்ததனுடைய நோக்கம் எங்கள் சமூகம் சுமந்த வலி, நாங்கள் கடந்து வந்த பாதை, எங்கள் சமூகத்துக்குள்ளே புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகள், நாங்கள் வாழ்வதற்காக நடத்திய போராட்டங்கள்,
இவற்றில் ஒரு குறைந்தது 2 விதமான விஷயத்தையாவது இந்த உலகுக்கு நாங்கள் இந்த மீடியாவின் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக, இந்த பரந்துபட்ட மக்களை சென்றடைகின்ற ஒரு வெகுஜன ஊடகமாக இருக்கின்ற இந்த சினிமாவின் மூலம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் சினிமாவை தெரிவு செய்து சினிமாவிலே சில படங்களை இயக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தேன். அவ்வாறு வந்து நான் இயக்கிய முதலாவது படம் மண். நான் அதன் முன்னில் சில டெலிஃபிலிம்ஸ் நான் செய்திருக்கிறேன் லண்டன்ல. நான் முதலாவது திரைப்படமாக நான் மண்ணை இயக்கிய பொழுது இந்தியாவிலே இருந்து கூலி தொழிலாளர்களாக கொடுமை நடத்தும் 15 லட்சம் பேர்களை சங்கிலியிலே பிணைத்து மன்னாரோடாக மலையக பகுதிக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 500,000 பேர் பலியாகிய மீதியாக மிஞ்சிய 10 லட்சம் பேரை மலையகத்திலே கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களிலே அடிமைகளாக கூலிகளாக அமர்த்திய, இன்றும் அதே நிலையிலே எந்த மாற்றமும் இல்லாமல் தொழிலாளிகளாகவே வாழ்ந்து செத்துக் கொண்டிருக்கின்ற மலையக மக்களுக்கும் பூர்வீக தமிழ் மக்களுக்கும் இடையிலே இருந்த ஒரு பாரிய முரண்பாட்டை மையமாக வைத்து ஒரு சமூக நலன் கருதி அந்த மண் என்கின்ற படத்தை எடுத்தேன். அது எதிர்பார்த்த விளைவுகளை எனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் இன்றும் மண் என்கின்ற பொழுது அது என்ன விஷயத்தை, என்ன மொழியை பேச வந்தது என்பதிலே அது தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டிருக்கின்ற என்ற மட்டத்திலே நான் அதன் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதன் பின் நான் இயக்கியிருக்கிற படம் யாவும் வசப்படும். லண்டனிலே 80களின் மத்தியிலே வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட செடிகள் போல, மரங்கள் போல ஐரோப்பிய சூழலிலே வீசி எறியப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுடைய வரலாறு நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புதிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புதிய சூழலை பயன்படுத்தி எங்களுடைய சமூகத்தை கட்டுமானம் பண்ணுவதற்கான பணிகளிலே ஈடுபடுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலும் சில இளைஞர்கள் வன்முறையை வருந்து கட்டி அதனை தங்களுடைய பாதையாக தெரிவு செய்து, அதனை தங்களுடைய வாழ்வாதாரமாக தெரிவு செய்து அங்கே நடத்துகின்ற சில சமூக விரோத செயல்கள், வன்முறைகள் எங்களை மீண்டும் கண்கலங்க வைக்கின்ற காட்சிகளாக தினமும் பலனிப்பது உங்களுக்கு சில வேளை தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இலகுவில் பணம் சம்பாதிப்பதும் அந்த பணத்தை வைத்து அவர்கள் வாழ்விலே எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அபிலாசையுடன் அந்த முடிவை எடுக்கிறார்கள். அந்த எடுக்கப்படுகின்ற முடிவு அவர்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை, எதிர்வினைகளை ஆற்றுகின்றது. அந்த எதிர்வினைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமானதா இல்லை தோல்வியடைந்ததா என்பது பற்றி பேசுகின்ற ஒரு கிரைம் த்ரில்லர். அதற்கான தமிழ் எனக்கு புரியவில்லை. வகையறாவை சேர்ந்த ஒரு படம் யாவும் வசப்படும். என்னுடைய நீண்டகால நண்பர் பொபியிடம் இந்த கதையை கூறிய பொழுது மிக உற்சாகத்தோடு இதற்கான தயாரிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உடனடியாக வேலையை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார். பின் தயாரிப்பு வேலைகள் யாவுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே நான் தென்னிந்தியாவிலே தான் மேற்கொண்டிருந்தேன். இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நான் மீண்டும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்.எல். பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டது போல, எங்களுடைய இசையமைப்பாளர் ஆர்.கே. சுந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போல, பாடகி பத்மநாத அவர்கள் குறிப்பிட்டது போல மிக சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்று தகவல் மையப்படுத்தப்பட்ட உலகமயமாதல் சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்று பார்வையாளனை திரையரங்குக்கு அழைத்து வருவதற்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு விஷயம், இந்த தகவல் அவனை சென்றடைய வேண்டும். நாங்கள் மாடி வீட்டு வேலைகள், நாங்கள் வாழ்வதுதான் லண்டன். நாங்கள் இதற்காக செலவு செய்திருக்கிற தொகை அந்த லண்டன் அளவு பெரியதல்ல. நாங்கள் கூலி தொழிலாளிகளாக எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பித்தோம். எங்களுடைய இன்றைய நிலையை அடைவதற்கு நாங்கள் பாரிய போராட்டம் நிகழ்த்தி இருக்கின்றோம். இலங்கையிலே வாழ்வதற்கான போராட்டம், அங்கே சாவை தவிர்த்துக் கொள்வதற்கான போராட்டத்தில் இருந்து தப்பி மீண்டும் வாழ்வதற்கான போராட்டத்தை ஆரம்பித்தோம். இன்று
20 வருடங்கள் 30 வருடங்கள் கடந்து எங்கே ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு அந்நிய சூழலிலே ஏதோ ஒரு அந்நிய கலாச்சாரத்தின் மத்தியிலே எங்களினுடைய அடையாளங்களை விட்டுக் கொடுக்க முடியாமலும் அதனை அந்நிய கலாச்சாரத்துக்குள் மூழ்கி போக முடியாமலும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறேன். இந்த படம் தென்னிந்திய சூழலிலே சென்றடைய வேண்டும் என்பது எனது முக்கியமான எண்ணங்களிலே ஒன்று. பாட சொன்னா டக்குன்னு பாடிடுவேன், பட் என்ன பேசுறதுன்னு தெரியல. 2 சாங் பாடினேன் இந்த படத்தில். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆர்கே சுந்தர் சாருக்கு என்னோட நன்றி. அண்டு இதில் வந்து ஃப்ரெஞ்ச் வைன் அப்படின்னு ஒரு சாங் பாடினேன். அதில் ஃபுல்லாக எல்லா அந்த ட்ரிங்க்ஸோட பேருமே வரும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாடும்போது. அண்ட் வந்து டைரக்டர் சார் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். அவர் வந்து ஸ்கைப்பில் வந்து கரெக்ஷன் சொல்லுவார், இப்படி கேட்டுட்டு இப்படி பாடுங்க இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே சுந்தர் சார் சொன்ன மாதிரி இங்கே பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து யூடியூப்பில் வந்துடுத்து, நிறைய பேர் பார்த்தாங்க. அண்டு அது வந்து கேட்டுட்டு எல்லாருமே வந்து உங்கள் வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த பாட்டில் வந்து நார்மலாக உங்கள் சாங்ஸ் இருக்கிறத விட இந்த பாட்டில் வந்து வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதில் இன்னொரு சோலோ சாங்கும் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில். அண்டு இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அழைப்பு கேட்டு வந்து மீடியா எல்லாருக்கும் எனது நன்றி. இந்த படம் வந்து புதியவன் லண்டனில் என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுலே எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் செய்யப்போன்னு சொன்னார். நான் முதல்ல மாரோட வேறு படம் செய்திருக்கிறேன். அந்த படத்துக்கு ப்ரொடியூசரை தான் வந்த நடிகராக வரையில் இருந்தாப்பில் என்னுடைய கெட்டப்பை பார்த்து கேட்டால் இந்த படத்தில் சும்மா ஒரு வில்லனை ஆக்ட் பண்ண சொல்லி. எனக்கு நடிப்பு சரியாக வராது, அதை டாஸை தாண்டி இதை நடிச்சிருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னொரு படமும் எடுக்கலாம், இன்னொருக்கு நடிக்கலாம். தேங்க்யூ.